வேதம் அறிந்த பிராமணர்கள் கானகம் நோக்கி செல்லும், கானகம் நோக்கி, அதாவது எண்ணெய் தொடர்ந்து அவர்கள் கானகம் நோக்கி செல்லும் எண்ணெய் அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். பேராபத்துக்களாலும் மற்ற விஷயங்களாலும் துயரப்பட்டு கொண்டிருக்கும் என்னால் இவர்களை தாங்க இயலாது. அதே சமயத்தில் இவர்களை என்னால் கைவிடவும் இயலாது. இவளை வச்சுக்கவும் முடியல, போனும் சொல்ல முடியல என்னால. அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கும் சக்தியும் என்னிடம் கிடையாது. தௌமியரே, இச்சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இவ வரேங்கிறா, இவளை பாதுகாக்கிறதுக்கும் என்கிட்ட சக்தி கிடையாது, இவளை போன்னு சொல்றதும் தர்மம் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே நான் இப்ப என்ன செய்யணும்? இவளை பார்த்துக்கிறதுக்காக நான் இப்பொழுது ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என்றால் என்ன செயல் அது? இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்னே வைஷம்பாயனர் சொல்றார். இதற்கு சரியான வழியை யோக சக்தியால் மனதை ஒருங்கிணைத்து அறிந்து கொண்ட தௌமியர் என்ன சொல்றார் யுதிஷ்டிரர்கிட்ட? யுதிஷ்டிரா, பழங்காலத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் பசியில் மிகவும் பாதிக்கப்பட்டன. ஒரு காலத்துல அனைவருக்கும் தந்தையை போல இருந்த சவித்ரு தேவதா சூரிய பகவான் அவற்றின் மீது இரக்கம் கொண்டான். அவன் என்ன செய்தான்? பசியில் தவித்திருக்கும் அனைத்து உயிரினங்களையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வடக்கு சரிவிலிருந்து, அதாவது அந்த உத்தராயணத்துல என்ன பண்ணாராம்? நீரை கொண்டாராம். நீரை கொண்டு தென் சரிவுக்கு தட்சிணாயனத்திற்கு வந்து அவர் நின்றாராம். நிற்கும் பொழுது இப்படி சூரியன் பூமியின் மேல் இருந்தபோது எல்லா நீரையும் கொண்டு அவர் பூமியின் மேல் நின்ற பொழுது சந்திரதேவன் என்ன பண்ணாராம்? சூரியனின் வெப்பத்தின் விளைவாக அமைந்திருக்கும், அதாவது சூரியனின் வெப்பத்தினுடைய விளைவாக அமைவது எது? நீராவி. அந்த நீராவியை சந்திரதேவன் மேகங்களாக மாற்றினாராம். நீரின் வடிவில் அவைகளை பூமியின் மீது கொட்டினாராம். இதனால் செடிகள் முளைக்க ஆரம்பித்தன. ஸோ கிரீஷ்ம ரிதுவில் எல்லா வாட்டரையும் அப்சர்வ் பண்ணிட்டாராம் சூரிய தேவன். அதுக்கப்புறம் வருஷ ரித்துவில் சந்திரதேவன் என்ன பண்ணாராம்? அந்த வாட்டர் வேப்பர் அதை கிளவுட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை திருப்பி பூமி மேலே பொழிஞ்சாராம். அதில் செடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுதான். இவ்வாறு சந்திரனின் தாக்கத்தின் மூலம் சூரியனேதான் விதைகளிலிருந்து காய்கறிகளாக உருமாறி 6 வகை சுவைகளை தருகிறார். இவையே பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகின்றது. சூரிய தேவன்தான் உணவு படைத்தார். சந்திரன் மூலமாக மழையா பொழிஞ்சார், அவர்தான் உணவை படைச்சார், அவர்தான் உணவாகவும் இருக்கிறார், அவர்தான் அந்த உணவோட நியூட்ரிஷனா எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார். தேர்ஃபோர் உயிரினங்களின் உயிரை தாங்க வைக்கும் உணவு சூரிய சக்தியை தன்னுள் கொண்டிருக்கிறது. நீங்கள் சாப்பிடும் உணவு சூரிய சக்தியை கொண்டுள்ளது. எனவே சூரியனே அனைத்து உயிரினத்திற்கும் தந்தையாவார். ஏ யுதிஷ்டிரா, நீ சூரியனையே புகலிடமாக கொள். உனக்கு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணோம் இல்லையா? எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற சூரிய தேவதையே நாடு. அனைத்து சிறப்பு மிக்க ஏகாதிபதிகளும் இதைதான் செய்தார்கள். இந்த உயர்ந்த தவ பயிற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டார்கள். யாரு? கார்த்தவீரியர், வைனியன், நகுஷன் ஆகிய அனைவரும் நோன்புகள் நோற்று தவம் மற்றும் தியான பயிற்சியை மேற்கொண்டு அறத்தால் துன்பத்தில் இருந்த தங்கள் மக்களுக்கு உணவு கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஹே யுதிஷ்டிரா, செயல்கள் மூலம் சுத்தத்தை அடைந்தவன் நீ. அவர்களைப் போல் நீ கடுந்தவங்கள் செய்து இந்த விஷயத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு தௌமியர் யுதிஷ்டிரருக்கு சொல்றார். ஜனமேஜயன் கேட்கிறான், மன்னன் யுதிஷ்டிரன் பிராமணர்களுக்காக எப்படி சூரிய தேவனை வழிபட்டான்? இதை எனக்கு டீட்டெயில்டா சொல்லாம விட்டுறாதீங்கோ அப்படிங்கிறதுக்காக ஒரு செப்பரேட் கொஸ்டினா கேட்டு விடுறான் ஜனமேஜயன். வைஷம்பாயனர் சொல்றார், ஹே ராஜன், உன்னை அதாவது என்ன சொல்றார் வைஷம்பாயனர்? ஏ ராஜன், நான் சொல்ல போற விஷயம்
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஏதோ இன்னைக்கு ஏதோ கிளாஸ் சுமாராக தான் இருக்கு, ஏதோ உபதேசமா இருக்கு, பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்கேயாவது தூங்கி கெங்கி போயிடாத. உன்னை தூய்மை செய்து கொண்டு மனதை அனைத்து பொருட்களிலிருந்தும் விலக்கி கவனமாக கேள். ஏன்னா நீ கேட்க போற விஷயத்திற்கான பலனை விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறார். உயர் ஆன்மாவாகிய தௌமியரால் யுதிஷ்டிரருக்கு சொல்லப்பட்ட சூரிய தேவனினுடைய 108 நாமங்களை சொல்கிறேன் கேள். அப்படிதான் யுதிஷ்டிரன் சூரிய தேவனை வழிபட்டார் அப்படின்னு சொல்லி அத்தியாயத்துல 3வது அத்தியாயம், வனப்பருவத்தோட 3வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரை சூரிய தேவனினுடைய 108 பெயர்களும் வருது. சாம்பிளுக்கு 1-2 படிக்கிறேன், சரியா? சூர்யோர்யமா பகஸ்த்வஷ்டா பூஷார்க்கஸ் சவிதா ரவிஹி கபஸ்திமானஜக்காலஹ மிருத்யுர்தாதா பிரபாகரஹ பிருத்திவ்யா பஷ்ச தேஜஸ்ச கம் வாயுஷ்ச பராயணம் சோமோ ப்ருஹஸ்பதி சுக்ரோ புதோங்காரக ஏவச இந்திரோ விவஸ்வான் தீப்ஸ்தாம்ஷுः शुचिः शौरिश्शनैश्चरः ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च स्कन्दो वै वरुणो यमः वैद्युतो जाठरश्चाग्निः अन्दनस्तेजसाम्पतिः धर्मध्वजो वेदकर्ता वेदांगो वेदवाहनः कृतं त्रेता द्वापरश्च किल सर्वमलाश्रयः कालाकाष्ठां मुहूर्ताश्च क्षपायमस्तथा क्षणः. இப்படி சூரியனினுடைய 108 நாமங்களை வைஷம்பாயன ரிஷி சௌனக முனி சொன்னதை, தௌமியர் யுதிஷ்டிரருக்கு சொன்ன விஷயத்தை வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். இந்த சூரியனினுடைய துதியை பாடுவதால் ஒருவன் பெருமையையும் நினைவு திறனையும் பெறுகிறான். மனதை ஒருமுகப்படுத்தி இந்த துதியானது பாடப்படும் பொழுது யாரு ஒருவன் இந்த சூரிய ஸ்துதியை பாடுகிறானோ அவன் துயர், காட்டுத்தீ, கடல் அந்த மாதிரியான பெரிய ஆபத்துகள் ஆகியவற்றை அது ஏற்பட்டாலும் அதில் சாட்சியாக இருந்து, அதாவது பாதிப்படையாமல் அவன் இருக்கிறான். அவன் விருப்பப்படும் பொருள் அனைத்தையும் அவன் பெறுவான். யுதிஷ்டிரரும் என்ன பண்ணார்? அவ்வாறே செய்தார். தௌமியர் எப்படி பூஜிக்க சொன்னாரோ, எப்படி ஸ்துதி பாட சொன்னாரோ அவ்வாறே செய்தார். மலர்களை கொண்டு பூஜித்து சடங்குகளை செய்தார். தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பேச்சை அடக்கி துதி பாட ஆரம்பித்தார். சூரிய ஸ்துதிய பாடுறார். நீயே இந்த உலகத்தை நிலைக்கச் செய்கிறார். பிராமணர்கள் அனைவரும் உன்னையேதான் வழிபடுகிறார்கள். எல்லா தேவகணங்களும், ஆதித்யர்கள், மருத்தர்கள், ருத்ரர்கள், இவர்கள் அனைவரும் தங்களையே வழிபடுகிறார்கள். உங்களை வழிபடுவதனால் அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் அவர்கள் அடைகின்றார்கள். நீ எழவில்லை என்றால் இந்த மொத்த பூமியுமே குருடாகி விடுகிறது. பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள் அனைவரும் தங்கள் வேள்விகள் மூலமாக உனது கருணையாலேயே அவர்கள் வேள்விகள் செய்ய முடிகிறது. நீயே பானு, நீயே மார்த்தாண்டன், நீயே விவஸ்வான் அப்படின்னு ஸ்துதி பாடிட்டே இருக்கார். ஹே ஜனமேஜயா, இவ்வாறு உலகை சுத்தப்படுத்தும் சூரிய தேவன் யுதிஷ்டிரரால் வணங்கப்பட்டான். தன்னுடைய ஒளியினால்
நாளை உண்டாக்குபவன், பகலை உண்டாக்குபவன், பகலவன் சொல்றோம் இல்லையா சமஸ்கிருதத்துல, திவாகரஹா அப்படின்னு பேரு. பகலை உண்டாக்குபவன் யுதிஷ்டிரரின் பாடலால் திருப்தி அடைந்தான். யுதிஷ்டிரர் முன் தகிக்கும் தணலை போல் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். யுதிஷ்டிரனுடைய பக்தியை மெச்சினான். அவனுக்கு வரமளிக்க வேண்டும் என்று அவன் முன் வந்துவிட்டான். வந்த உடனே விவஸ்வானாகிய சூரியதேவன், யுதிஷ்டிரா, நீ விரும்பியது அனைத்தையும் அடைவாய். 12 வருடங்களுக்கு தேவையான உணவை நான் உனக்கு கொடுக்கிறேன். முடிஞ்சு போச்சு இல்லையா? ஃப்ரிட்ஜே வேண்டாம், சரியா? ஏ மன்னா, நான் உனக்கு கொடுக்கும் இந்த தாமிர பாத்திரமானதை நீ பெற்றுக்கொள். காப்பர் வெசல் ஒன்று கொடுக்கிறார். இந்த பாத்திரத்தை உன்னுடைய சமையலறையில் சமைக்கப்பட்ட கிழங்குகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுடன் நீ வைத்திருக்கும் வரை உணவானது அந்த நாளில் வற்றாமல் இருக்கும். இதிலிருந்து 14வது வருடத்தில் நீ உன்னுடைய நாட்டை அடைவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சே போயிட்டார். வைஷம்பாயனர் சொன்னார். இதை சொன்ன அந்த தேவன் பிறகு மறைந்தே போனான். வரம் வேண்டி இந்த பாடலை மனதை ஒருங்கிணைத்து எவன் ஒருவன் பாடுகிறானோ அவன் நினைக்கும் வரம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவன் அதை நிச்சயமாக அடைவான். இந்த சூரிய ஸ்துதியை எவன் ஒருவன் பாடினாலும் எவ்வளவு கஷ்டமான வரமாக இருந்தாலும் சூரிய தேவன் அருளி விடுவார். மனிதர்களில் ஆணோ பெண்ணோ தினமும் இதை பாடினாலோ, அவனோ அவளோ மகனை விரும்பினாலோ அதை அடைவார்கள். செல்வத்தையும் கல்வியையும் விரும்பினாலும் அவர்கள் அதை நிச்சயமாக அடைவார்கள். ஆணோ பெண்ணோ தினமும் 2 சந்திகாலத்தில் பாடினால் ஆபத்திலிருந்து விடுபடுவார்கள். இந்த பாடலை இந்திரனுக்கு பிரம்மதேவன் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்திரன் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்? இந்திரன் நாரதருக்கு சொல்லிக் கொடுத்தார். நாரதர் தௌமியருக்கு சொல்லிக் கொடுத்தார். தௌமியர் யுதிஷ்டிரருக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை அடைந்து தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இவர்கள் அனைவரும் அடைந்தார்கள். பிரம்மதேவன், இந்திரன், இந்திரன்லேருந்து நாரதர், நாரதர்லேருந்து தௌமியர், தௌமியர்லேருந்து யுதிஷ்டிரருக்கு வந்துடுது. இந்த பாடலின் அறத்தாலேயே ஒருவன் போரில் வெற்றி அடையலாம், பெரும் செல்வத்தை அடையலாம். இதை படிப்பவர்கள் அனைத்து பாபத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு சூரிய பகுதிக்கு அழைத்து செல்வதற்கு இது வழிவகுக்கிறது. அதாவது என்னது? சுக்ல கதி, கிரமமுக்தி அடைவதற்கு இது வழிவகுக்கிறது. உடனே இந்த விஷயத்த சூரிய தேவன் இந்த வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மறைஞ்சு போயிட்டார். உடனே யுதிஷ்டிரன் எழுந்து தௌமியரினுடைய பாதங்களை பணிந்து வணங்கினான். தம்பிகளை ஆற தழுவிக்கொண்டான். யுதிஷ்டிரன் திரௌபதி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா, திரௌபதியிடம் சென்றான். அன்று அவர்களுக்கான அன்றைய உணவை அந்த ஆனந்தத்தினால் அவன் என்ன பண்ணான், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரனே அன்னைக்கு அனைவருக்கும் உணவு சமைத்தான். அதாவது சூரிய பகவான் பாத்திரத்தை கொடுத்துட்டாருன்னா ஸ்விக்கின்னு அர்த்தம் இல்லை. ஒரு மெனு கார்டு இருக்கும், அதை நான் டச் பண்ணா அந்த பாத்திரத்துல வந்துடும், அதெல்லாம் கிடையாது. நான் சமைக்கணும். சமைக்கப்பட்ட உணவு எவ்வளவு, அந்த சுத்தமான உணவு எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அதை அந்த பாத்திரத்தில் இடும் பொழுது, அந்த பாத்திரத்தில் இட்டதும் அது சுவை நிறைந்த உணவாகுவது மட்டுமல்லாமல் அது பல்கி பெருகி அளவற்ற உணவாகும். அதை கொண்டு யுதிஷ்டிரர் பிராமணர்களுக்கு உணவளித்தான். அதுக்கப்புறம் தம்பிகளுக்கு கொடுத்தான். அதன் பிறகு மீதம் இருந்த உணவை யுதிஷ்டிரன் உண்டான். யுதிஷ்டிரனும் உண்ட பிறகு திரௌபதி உண்டாள். அவள் உணவை உண்டதும் அன்றைய பொழுதுக்கான உணவு தீர்ந்துவிடும். இதுதான் இந்த லாஜிக்ல தான் ஒர்க் ஆகும். இவ்வாறு யுதிஷ்டிரர் பிராமணர்களை நன்கு கவனித்து கொண்டார். தங்கள் புரோகிதர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்த பாண்டவர்களை தேவர்கள் போல் அவர்கள் பிரகாசித்தார்கள்.
பல வேள்விகளை செய்தார்கள். அதன் பிறகு தௌமியரால் சொல்லப்பட்ட அதிர்ஷ்டகரமான காமியகம் அப்படிங்கிற வனத்திற்கு பிராமணர்களால் சூழப்பட்டு பாண்டவர்கள் கிளம்பி சென்றார்கள். சரியா? இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சீன் ஹஸ்தினாபுருக்கு ஷிஃப்ட் ஆகுது. பாண்டவர்கள் தியூத்தத்தில் அந்த விஷயம் நடந்து காட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் சென்ற பிறகு மிகுந்த சோகத்திற்கு உள்ளானான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் விதுரர்கிட்ட புலம்புறான். விதுரா, அனைத்து நீதிகளையும் அறிந்தவன் நீ, அனைத்து கௌரவர்களிடமும் சமமாக இருப்பவன் நீ. இப்படி காரியங்கள் நடந்திருக்கும் வேளையில் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? குடிமக்களினுடைய நல்லெண்ணத்தை நான் எப்படி பெறுவேன்? குடிமக்கள் நம்மை அழித்திடாமல் இருக்க, அவர்கள் கோபம் நம்மளை அழித்து விடாமல் இருக்க நான் அவர்களின் மதிப்பை எப்படி பெறுவேன்? இப்படின்னு திருதராஷ்டிரன் விதுரர்கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே விதுரர் சொல்றார், மன்னா, பொருள், இன்பம், வீடு, அர்த்த, காம, மோக்ஷா, இது மூன்றும் அறத்திலேயே தங்கள் ஆதாரத்தை கொண்டிருக்கின்றன. தர்மத்தில்தான் இவை மூணும் ஆதாரம் கொண்டு இருக்கு. தர்மத்தை விட்டுட்டு நீங்க அர்த்த, காம, மோக்ஷா எதையுமே அடைய முடியாது. எனவே மன்னா, அறத்தால் உமது மகன்களையும் பாண்டவர்களையும் பேணுங்கள். வேற எந்த விஷயமும் உங்க மனசுல இருக்கக்கூடாது. உமது மகன்கள் நீதிமானாகிய யுதிஷ்டிரனை அழைத்து பகடையாட்டத்தில் சகுனியை தலைமையாக கொண்டு ஆடிய அந்த தீய ஆன்மாக்கள், அவர்களுக்கு நன்மை எப்படி நடக்கும்? உமது மகன்கள் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நல்லவர்களிடம் தன்னுடைய நல்ல பெயரை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உம்மால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையையும் பாண்டவர்களும் அடைய வேண்டும். உங்க பையனுக்கு நீங்க என்ன கொடுத்தேளோ, என்ன செஞ்சேளோ, அதையே நீங்கள் பாண்டவர்களுக்கும் செய்ய வேண்டும். மற்றவர்களின் உடைமைகளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதே நிச்சயமாக உயர்ந்த அறநெறியாகும். பாண்டவர்களிடம் இருந்து நீங்கள் பறித்த செல்வங்களை நீங்கள் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். பாண்டவர்களை திருப்திப்படுத்தி சகுனியை சிறுமைப்படுத்த வேண்டும். இப்பொழுது இதுவே உங்களுடைய முக்கிய கடமையாகும். உமது மகன்களுக்கு நற்பேரை மீட்டு கொடுக்க, நற்பேறு அப்படின்னா குட் ஃபார்ச்சூன், அதை மீட்டு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நடத்தையிலேயே நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும். இதைதான் நீங்கள் விரைவாக மேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செயல்படவில்லை என்றால் இந்த குரு ராஷ்டிரம், இந்த கௌரவர்கள் அனைவரும் நிச்சயம் அழிவையே சந்திப்பார்கள். பீமன், அர்ஜுனன் இவர்கள் இருவரும் கோபப்பட்டார்கள் என்றால் எதிரில் இருக்கும் எதிரி யாராக இருந்தாலும் அவன் கொல்லப்படுவான். அர்ஜுனனையும் பீமனையும் கொண்ட இந்த உலகத்தில் கொண்டவன் இந்த உலகத்தில் எதைதான் அடைய முடியாது? அப்படி இருக்கிற யுதிஷ்டிரன் திருப்பி என்ன ராஜ்யத்தை அடைய முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கேளா? துரியோதனன் பிறந்த பொழுதே நான் உங்களிடம் சொன்னேன், அதிர்ஷ்டமற்ற இந்த குழந்தையை கைவிடு என்று நான் உம்மிடம் சொன்னேன். உங்கள் குலத்தின் நன்மையை நீங்கள் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். உங்கள் குலத்தினுடைய நன்மை துரியோதனனை கைவிடுவதில் தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதன்படி நடந்து கொள்ளவில்லை. இப்பொழுது உங்கள் நன்மை, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைச்சேன்னா உங்கள் நன்மையை கருதி நான் பேசுவது போல் நீங்கள் நடந்து கொண்டால் பின்னால் நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கலாம். பாண்டவர்களுடன் சேர்ந்து துரியோதனனும் ஒன்றாக ஆள மகிழ்ச்சியாக சம்மதிப்பானேயானால் நீங்கள் பின்னால் வருந்த வேண்டியது இல்லை.
வேறு மாதிரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இல்லை இது முடியாது, அவன் ஒத்துக்க மாட்டான் 2 பேரும் சேர்ந்து ஆள்றதுக்கு, நீ ஹஸ்தினாபுரம் அவன் இந்திரபிரஸ்தம்னு சேர்ந்து ஆள்றதுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, உமது மகிழ்ச்சிக்காக உமது மகனை கைவிட வேண்டும். ஒன்னு துரியோதனன் சேர்ந்து ஆளட்டும், அதர்வைஸ் கிக் ஹிம் அவுட் ஆஃப் த கேம். துரியோதனனை ஒதுக்கி யுதிஷ்டிரனை ஆட்சியில் அமர்த்தும். ஆசையற்ற அஜாத சத்ருவாகிய அந்த யுதிஷ்டிரன் இந்த பூமியை அறம் சார்ந்து ஆளட்டும். பிறகு பூமியின் மன்னர்கள் நமக்கு தாமதமே இல்லாமல் காணிக்கைகளை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். மன்னா, துரியோதனன், சகுனி, கர்ணன் ஆகியோர் பாண்டவர்களுக்காக காத்திருக்கட்டும். துஷாசனன் பீமனிடத்திலும் திரௌபதியிடத்திலும் சபையின் முன் மன்னிப்பு கேட்கட்டும் நடந்த விஷயத்திற்கு. அனைத்து அதிர்ஷ்ட குறிகளையும் கொண்ட யுதிஷ்டிரனை அரியணையில் நீங்கள் அமர்த்த வேண்டும். நான் வேறு என்ன ஆலோசனை கூற முடியும்? இதை செய்தால் நீங்கள் செழுமை அடைவீர்கள். திருதராஷ்டிரன் சொல்றான், ஹே விதுரா, நீ சொன்ன வார்த்தைகள் பாண்டவர்களுக்கு நன்மையை தருமே தவிர எங்களுக்கு நன்மையை தராது. எனது மனம் அதனால் அதை ஏற்கவில்லை. இவற்றையெல்லாம் உனது மனதில் நீ எப்படி தீர்மானம் செய்கிறாய் இந்த மாதிரி பேசுவதற்கு? நீ பாண்டவர்களின் சார்பாக பேசியதால் நீ என்னுடன் நட்பாக இல்லை என்பதை தான் நான் காண்கிறேன். பாண்டவர்களுக்காக நான் என் மகன்களை எப்படி கைவிட முடியும்? சந்தேகம் இல்லாமல் அவர்களும் என்னுடைய மைந்தர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் துரியோதனன் என் உடலில் இருந்து உதித்தவன். He is me. இல்லையா? பாகுபாடு பார்க்காத எவன்தான் என்னிடம் வந்து மற்றவர்களுக்காக என் உடலையே என்னை கைவிட சொல்வான்? அடுத்தவாளுக்காக நீ என்னையே கைவிட சொல்ற மாதிரி இருக்கே, துரியோதனனை கைவிடுன்னு சொல்றது. விதுரா, நீ சொல்வது அனைத்தும் கபட்டமாக இருக்கிறது. நீ விரும்பியவாறு இங்கு இருக்கலாம், அல்லது நீ இங்கிருந்து போக கூட செய்யலாம். என்னதான் மகிழ்ச்சியூட்டினாலும் கற்பற்ற மனைவி கணவனை ஏமாற்றத்தானே செய்வாள். அது மாதிரிதான் நீயும். வைஷம்பாயனர் சொல்றார், திருதராஷ்டிரன் இவ்வாறு சொல்லிவிட்டு திடீரென்று எழுந்து அவனுடைய அறைக்குள் சென்று விட்டான். விதுரர் இந்த குலம் அழிந்தது என்று சொல்லிவிட்டு பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றார். மான்களும் பறவைகளும் நிறைந்திருக்கும் காமிய கவனத்தில் முனிவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டும் ஆறுதல் அளிக்கப்பட்டும் அங்கேயே வசிக்க தொடங்கினார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களை பார்க்க துடித்துக் கொண்டிருந்த விதுரர் அனைத்து நற்பொருட்களையும் எடுத்துக்கொண்டு காமியவனத்திற்குள் நுழைந்தாள். யுதிஷ்டிரர் விதுரர் வரத பார்க்கிறார். யுதிஷ்டிரர் என்ன செய்தியுடன் விதுரர் வந்திருக்கிறார்? இப்பொழுது பகடையாட மீண்டும் அழைப்பதற்காக வந்திருக்கிறாரா? சகுனி நம்மை ஆயுதம் தாங்கி போர் புரிவதற்காக அழைப்பு விடுக்க போகிறானா? அழைக்கப்பட்டால் பீமா என்னால் மறுக்க முடியாது. அதனால் காண்டிவதாரியை நாம் தொலைத்து விடக்கூடாது. அவன் இங்கு இருக்கட்டும், நீ என்னுடன் வா. நான் போக வேண்டியதா இருந்தா நீ என்னோட வா அப்படின்னு பீமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். வைஷம்பாயனர் சொல்றார், ஹே ஜனமேஜயா, பாண்டவர்கள் எழுந்து விதுரர் வந்தவுடன் விதுரரை வரவேற்றார்கள். அவர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த விதுரர் வழக்கமான விசாரிப்புகளை எல்லாம் செய்தார். சிறிது நேரம் விதுரர் ஓய்வெடுத்துக் கொண்டார். பிறகு யுதிஷ்டிரன் அவர் வந்த காரணத்தை கேட்டார். விதுரர் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். எனக்கும் திருதராஷ்டிரருக்கும் மத்தியில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறத சொல்லி, ஏ யுதிஷ்டிரா, நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்து எப்படி பிடிக்காதோ அப்படித்தான் மன்னருக்கு என்னுடைய வார்த்தைகள். அது மன்னரிடம் தோற்றே போய்விட்டன. என்னால் திருதராஷ்டிரனை திருப்பவே முடியாது. எப்படி ஒரு முதியவனிடம் ஒரு இளம் பெண்ணுக்கு எந்த விருப்பமும் இருக்காதோ, அது போல மன்னருக்கு என் வார்த்தைகளை கண்டாலே பிடிக்கவில்லை.
அப்படிங்கிறார். திருதராஷ்டிரர் நிச்சயமாக நற்பெயரை அடைய மாட்டார். he is only going to face misfortune அப்படிங்கிறார். தாமரை இலை தண்ணீரில் அப்படியே நிற்பது போல்தான் என்னுடைய வார்த்தைகள் மன்னனிடம் அப்படியே நிற்கின்றன. ஒண்ணுமே ஆகல, எத்தனையோ பேசி பார்த்துட்டேன், என் ஆலோசனைகள் அவரிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. பின்பு கோபம் கொண்ட திருதராஷ்டிரர், நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கேயே செல் என்று விட்டார். இனிமேல் இந்த பூமியையோ நகரத்தையோ ஆள்வதற்கு நான் உனது துணையை நாடவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். திருதராஷ்டிரரால் கைவிடப்பட்டு உன்னிடம் இப்பொழுது வந்துள்ளேன் யுதிஷ்டிரா. அந்த சபையில் சொன்னதையே தான் நான் இங்கு திரும்ப சொல்கிறேன். பகைவர்களால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டவன் பொறுமையுடன் இருந்து ஆதரவு தேடிக்கொண்டு சிறு நெருப்பை உண்டாக்கிய மனிதர்கள் எப்படி அதை பெரும் நெருப்பாக மாற்றுவது போல மொத்த உலகத்தையும் இவன் தனியாக ஆழ்வான். ஹே யுதிஷ்டிரா, உன் செல்வத்தை உனது துணைவர்களுடன், உன்னுடைய தம்பியர்களுடன் பகிர்ந்து கொடு. உன்னுடைய உணவையும் பகிர்ந்து கொடு. எப்பொழுதும் அவர்கள் முன் தற்பெருமை பேசாதே. இந்த நடத்தை மனிதர்களில் செழுமையை வளர்க்கும் அப்படின்னு சொன்னோடனே யுதிஷ்டிரர் சொல்றார், நீங்கள் அறிவுறுத்தியது போலவே நான் நடந்து கொள்கிறேன் சித்தப்பா. அது மட்டும் இல்ல, அவ்வப்பொழுது நீங்கள் கொடுக்கும் அறிவுரையின் படியேதான் நான் நடந்து கொள்ளவும் போகிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே விதுரர் சொல்றார், விதுரர் ஹஸ்தினாபுரத்துல விதுரர் சென்றதும் திருதராஷ்டிரன் வருகிறான். அவன் என்ன ஆறுது, விதுரர் போய் கிளம்பியாச்சு, இப்போ விதுரர் இல்லை. அதனால அந்த துக்கம் வேற ஜாஸ்தி ஆயிடுது. விதுரரின் புத்திசாலித்தனத்தை நினைத்து பார்க்கிறான். ஆக்சுவலி விதுரர் சொன்னதுல எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு, எவ்வளவு நல்லதற்கு. ஆனா என்னால ஏத்துக்க முடியலையே, விதுரன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான், என் தம்பியை நான் இப்படி போன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு அவனையே நினைச்சுட்டு அவனை தேடி பேலஸ் ஃபுல்லா விதுரர் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் அழுது அந்த அரண்மனை வாயிலில் மயக்கம் போட்டு விழுந்து, அதுக்கப்புறம் அவனை எல்லோரும் உள்ளே கூட்டி அப்புறம் சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்க்க சஞ்சயனிடம், என் தம்பி விதுரன் தர்ம தேவதையை போன்றவன், அவனை என்னிடம் தயவு பண்ணி அழைத்து கொண்டு வா சஞ்சயா. என்னால் கோபத்தில் துரத்தப்பட்டான் என்னுடைய தம்பி. அவன் இன்று உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியலையே, அதுவே எனக்கு உறுத்தலா இருக்கே. அதனால நீ போய் அவனை தேடி பார்த்து அழைத்து கொண்டு வா. அவனை போல் ஒரு புத்திசாலி கிடையாது, அவன் வரம்பு மீறிய குற்றவாளியே கிடையாது. என்னால் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தான் சொன்னான். என்னால் செய்யப்பட்ட தவறுகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அவன் வந்தான். அவனை கண்டுபிடித்து தயவு செய்து என்னிடம் கூட்டிக் கொண்டு வா, இல்லை என்றால் எனது உயிரை நான் விட்டு விடுவேன் அப்படின்னு சஞ்சயன் கிட்ட சொன்னோடனே, சஞ்சயன் அப்படியே ஆகட்டும் மன்னா என்று சொல்லி நேரம் கடத்தாமல் பாண்டவர்கள் இருக்கும் வனத்திற்கு சென்றார். அங்கே பிராமணர்கள் மத்தியில் விதுரர் இருந்தார். 2 நிமிஷத்துல முடிச்சிடுவோம். பிராமணர்கள் மத்தியில் விதுரர் அமர்ந்து கொண்டிருந்தார். யுதிஷ்டிரனை வணங்கினார் சஞ்சயன். எல்லா பாண்டவர்களும் சஞ்சயனை வரவேற்று விசாரிப்புகள் நடந்தது. எப்படி இருக்கிறாய் அப்படின்னு நலம் விசாரிப்பு நடந்தது. அப்புறம் விதுரர் கிட்ட சஞ்சயன் சொல்றார், திருதராஷ்டிரர் உம்மை நினைவு கூர்ந்தார். அதனால விதுரரே, நேரம் கடத்தாமல் தாமதிக்காமல் அவரை காப்பாற்றுங்கள். நீங்கள் திரும்பி வருவதே தகும், அதுவே நல்லது. உடனே யுதிஷ்டிரனுடைய அனுமதியை பெற்று ஹஸ்தினாபுரம் திரும்பினார் விதுரர். திருதராஷ்டிரன் சொல்றான், எனது நற்பேராலேயே ஹே விதுரா, பாவங்களற்ற நீ என்னிடம் திரும்பி வந்தாய். நீ இல்லாமல் பூமியில் நான் தொலைந்தே போவதாக இருந்தேன், தொலைந்து போனவனாகவே இருந்தேன். நான் என்னெல்லாம் பேசினேனோ அது அத்தனைக்கும் என்னை நீ மன்னித்து விடு. உடனே விதுரர் சொல்றார், உம்மை காணும் விருப்பத்துடனே தான் நான் திரும்ப வந்தேன். உமது மகன்களும் பாண்டவர்களும் என்னைக்குமே எனக்கு சமம்தான். ஆனால் பாண்டவர்கள் இப்பொழுது துயரில் இருக்கிறார்கள். அதனால் என்னுடைய மனம் அவர்களையே விரும்புகிறது. இருவரும் இப்படியே சமாதானம் பேசிக்கொண்டார்கள். இதோட இன்னையோட வகுப்பை முடிச்சுக்கலாம். 5வது அத்தியாயம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 285 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் கர்ணன் தகாதவாறு பேசுகிறான். வியாசர் அவர்
திருத்தராஷ்டிரரை வந்து மீட் பண்றார். அதுக்கப்புறம் துரியோதனனுக்கு வியாசரும் திருத்தராஷ்டிரனும் முடிவு பண்ணி துரியோதனனுக்கு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொல்லி மைத்ரேயர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து துரியோதனனுக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்றார். கேட்பானா அவன் கேட்காம போனதுனால மைத்ரேயர்கிட்ட சாபத்தை வாங்கி கட்டிக்கிறான். அதோட துரியோதனன் பெற்ற சாபத்தோட இந்த முதல் உபபருவமானது முடிகிறது. அரண்யகம் அப்படிங்கிற இந்த முதல் உபபருவமானது முடிகிறது. அடுத்த உபபருவம் வந்து கிர்மீர வத பருவம். பீமன் எப்படி கிர்மீரனை கொன்னா அப்படிங்கிற கதையை வந்து இவ போன ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லயே வந்து பீமன் கிர்மீரன்கிற அரக்கனை சண்டையிட்டு கொன்று விடுவான். அந்த பராக்கிரம விஷயத்தையும் அதற்கு அப்புறம் வரப்போற அர்ஜுனாபிகமன பருவம், அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணனை துதிப்பாடி கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களை சந்திக்கிறது, இதெல்லாத்தையும் நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.